நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசுவஞ்சந்தி ராசபாத வீதி பிரதான வீதியில் நிற்கிறோம். இந்த வீதியில் இருந்து ஒரு 100 மீட்டர் நிலாவரை பக்கமாக செல்லும்போது வலது கை பக்கம் ஒரு பை லேன் வரும். அந்த லேனில் 3வது காணி விற்பனைக்கு வந்திருக்கின்றது. இந்த மாசுவஞ்சந்தியில் இருந்து நிலாவரை பக்கமாக 100 மீட்டர் போக பாருங்கள், காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. பிரதான வீதியில் இருந்து 3வது காணி. நாங்கள் பார்க்க போகிற இந்த காணி பற்றி தகவல்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னு சொன்னால் இதில் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதோட இந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போடப்பட்டிருக்கு. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணியை போய் பார்ப்போம். இந்த லேனுக்குள்ளே இறங்கினோன்னு 3வது காணியாக காணப்படுற இந்த காணி டெண்டர பரப்பு காணி இருக்குது. பிரதான வீதியிலேருந்து 50 மீட்டர் வரும். இதுதான் அந்த காணி. இந்த வாழைத்தோட்டத்துக்கு முன்னுக்கு சுற்றி வர கிழுவங்கதையால் அடைக்கப்பட்ட வேலி. அதாவது மாமரம் இருக்குது, தென்னை மரம் வச்சுருக்கு, மாமரங்கள் நிறைய வச்சுருக்கு பாருங்க. வேப்ப மரம், மாமரம். அதோட இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக மதில் கட்டியிருக்கிறாங்க வாழை மரங்களோட பாருங்க. தென்னை மரம் ஒன்று இருக்குது, ஒரு பக்கம் மதில், மிச்சம் 3 பக்கமும் கிழுவங்கதையால் அடிக்கப்பட்ட இந்த காணி. அத்திவாரம் புதுசாக கட்டப்பட்டிருக்குது. அந்த வீடும் ஒன்று இருக்குது. வீடுன்னு சொன்னால் ஒரு ரூம், ஒரு ஹோல், ஒரு கிச்சன் மாதிரி கரண்ட் வசதியும் எடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த போஸ்ட்லேருந்து கரண்ட் வசதி எடுத்திருக்காங்க. இந்த வீடும் அதுக்கு பின்னுக்கு பாருங்கள் டொய்லெட் ஒன்றும் இருக்குது. இந்த ஒரு பக்கம் மாதிரி சுற்றி வர வேலி, இந்த புது அத்துவார கட்டு மற்றும் பிரியோசனம் தர்ற மாதிரி மரங்கள் இருக்கின்றது பாருங்கள். தென்னை மரம், வாழை மரங்கள் 2 மரங்கள் இருக்குது. அதோட பலாமரம், மாமரம், பிரியோசனம் தர மரங்களாக இருக்குது. கிணறும் இருக்குது, நல்ல தண்ணி கிணறு, கட்டு கிணறு. ஸோ இந்த கிணறு பாருங்கள், தொட்டியோடு சேர்ந்த மாதிரி ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறு பழைய கிணறு தான், ஆனால் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி நல்ல கிணறு, நல்ல தண்ணி. 3 பக்கம் வேலி, அதோட புது அத்தி